நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமுமாய் நெருங்கி வரவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே நம்மேல் அன்பு கூறுகிற இயேசுவாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை நிறுத்தப் போகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சதா காலமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 27:6 சொல்கிறது. உமது சங்கீதம் 27:6 சொல்கிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். So Lord will uplifted or lifted up my head above the enemies who are all surrounded me. அதாவது my head will be uplifted by our Lord above our enemies who are all surrounded me. ஸோ யாரெல்லாம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார்களோ அந்த சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஸோ அவர் நம் தலையை உயர்த்துகிறதுனாலே ஐ வில் சாக்ரிஃபைஸ் வித் ஷவுட்ஸ் ஆஃப் ஜாய், ஐ வில் சிங் அண்ட் மேக் மியூசிக் டு த லார்ட். ஸோ கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அவரை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணி அவருக்கு சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் அவரை புகழ்ந்து போற்றி உன்னதத்திலே உயர்த்துகிறேன். ஸோ லார்ட் வில் uplift my head above all my enemies who are all surrounded me என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரவுண்ட் மீ, who are all surround meனா சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மேலாக கர்த்தர் நம் தலையை உயர்த்த விரும்புகிறார். ஸோ அதற்கு இஃப் God will uplift my head, what I will do or what we will do, that's what our question today, and we are going to get an answer from the words of God. Number 1, we need to seek our Lord's face in prayer. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம் தலையை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், அதான் அவருடைய திட்டம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து மனுஷர்களுடைய முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தை, நம் நேசருடைய முகத்தை தினமும் நாம் தேடுகிறவர்களாய் நாம் தொடர்ந்து அவருடைய முகத்தை நாடி தேடி ஓடி அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொண்டு நாம் ஆவியிலே அனலாக இருந்து அவரை நோக்கி கூப்பிட தொடர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் மறுமொழி கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ we need to seek our Lord's face first in the early morning, just giving first priority to our Lord himself. Number 2, asking for our Lord's counseling through his words. ஸோ நம்ம ஜபத்தில் என்ன கேட்கணும்னா, ஒவ்வொரு காரியத்திலும் வாட் வி நீட் டு டூ, ஹவு வி நீட் டு டூ, where we need to do, and what time we will need to do, and what are all the ways I need to project myself. Likewise, we need to get an answer through the words of God. நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ தேவ ஆலோசனையே நிலைநிற்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ மனுஷனுடைய யோசனைகள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையே நிலைநிற்கும், கர்த்தருடைய யோசனையே உறுதிப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஸோ அவரே நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர். ஸோ அவரே நம்மை போதித்து நடத்துகிறபடினாலே நம்மை நடத்துகிறவரிடத்திலே வேத வசனத்தின் உறுதிப்பாட்டோடு வேத வசனத்தின் கன்ஃபர்மேஷனோடு we need to get an answers or we need to get a counseling from the Lord. Number 3, we need to keep on staying in the God's presence and carrying God's presence wherever we are going and coming, wherever we are staying, but we should with our Lord and our Lord should with us because the God's presence we are always carrying for carrying everywhere. நம்ம கர்த்தருடைய சமூகத்தை சுமந்து செல்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருப்போமானால் தொடர்ந்து தம் தலையை உயர்த்துகிற தேவன் நமக்காக யாவையும் A to Z whatever we need, சங்கீதம் 138:8 படியாக நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். Number 4, we should keep on trusting our Lord himself for everything, for anything and anywhere in the whole universe. நாம் எங்கே இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன பண்ணணும், எல்லாவற்றுக்கும் நாம் என்ன பண்ணணும், கர்த்தரையே விசுவாசிச்சுட்டே இருக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை பெற்று மகிழ்வோம்.
ஸோ நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினவர் முடித்தவராகிய கர்த்தர் மேலே இருக்கும் மாத்திரத்திலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நாம் பிழைப்போம். விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமை அற்புதத்தை கண்டு மகிழ்வோம். விசுவாசிக்கிற நாம் பதற மாட்டோம். விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே அன்பை கொண்டு கிரியை செய்கிற விசுவாசமாய் அது மாறிவிடும். ஸோ நாம் தொடர்ந்து எல்லாவற்றுக்கும் எதற்காகவும் எந்த கண்ட்ரியிலும், எந்த மாவட்டத்திலும், எந்த மாநிலத்திலும், எந்த நாட்டிலும் நாம் கர்த்தரையே விசுவாசிப்போமானால் கண்டிப்பாக அற்புதத்தை பெற்று மகிழ்வோம். நம் தலை நிச்சயமாகவே உயர்த்தப்படுவதை கண்டு மகிழ்வோம். நம்பர் 5, until our prayer will be answered by our Lord, we need to wait upon our Lord's miraculous works to be revealed or to be manifested. ஸோ நம் கர்த்தருடைய அந்த அற்புத வல்லமை, அதிசய வல்லமை வெளிப்படும் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. ஸோ கர்த்தருக்காக காத்திருக்கிற நம்முடைய இருதயத்தை அவரே சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்முடைய இருதயத்தை திடமனதாய் மாற்றுவார். ஸோ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொன்னவர், தொடர்ந்து ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் முடிக்க வல்லமையுள்ள தேவன். இத்தனை 5 காரியங்களையும் நாம் நம்முடைய ப்ரேயர் லைஃப்பில், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஃபாலோ பண்ண அவர் ஹெட் வில் பி uplifted by our Lord surely 100% without fail above all our enemies who are all surrounded us. சரவுண்ட் அஸ், அதாவது யாரெல்லாம் சரௌண்டிங்காக இருக்காங்களோ, நம்மளை சுற்றி இருக்காங்களோ, அவங்களுக்கு மேலே கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை கனம் பண்ணுவதை நாம் கண்டு மகிழ்வோம். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் we should be a useful blessed person in the world என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை மறுபடுத்தி பயன்படுத்தி கொண்டே வருவார். ஸோ கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம்முடைய தலையை, நம் பிள்ளைகளுடைய தலையை, நம் குடும்ப அங்கத்தினுடைய தலையை உயர்த்தி கனம் பண்ணுவாராக. God bless you all. Amen.